அவர்தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து இந்த நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் உள்ள முக்கிய அம்சங்களை இப்போது பார்க்கலாம். முதலில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்குவதற்கு தனி நீதிபதி ஆசா பிறப்பித்த உத்தரவு ரத்தானது செல்லும் என உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, ஜனநாயகன் திரைப்பட வழக்கு விசாரணையில் உரிய விளக்கம் அளிக்க சென்சார் போர்டுக்கு போதிய கால அவகாசம் வழங்கவில்லை என்றும் அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் திரைப்பட விவகாரத்தில் படத்திற்கு எதிரான தீவிரமான புகார்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன என்றும் நீதிபதிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். நான்காவதாக, படத்தில் சில காட்சிகள் சமூகத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக, ஜனநாயகன் திரைப்படத்திற்கு வெளிநாட்டு சக்திகள் மத மோதலை இந்தியாவில் தூண்டுவதாக சில வசனங்கள் ஜனநாயகன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன என்றும் நீதிபதிகள் அளித்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக, ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை வாரிய தலைவரின் உத்தரவுக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்படவில்லை என்றும் நீதிபதிகள் அளித்த அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கான சென்சார் விவகாரத்தில் ஏழாவதாக முக்கிய அம்சமாக, திரைப்படத்திற்கான தணிக்கை குழுவின் மறு ஆய்வுக்கு அந்த திரைப்படத்தை அனுப்ப வேண்டியது அவசியம் என்றும் தீர்ப்பில் திட்டவட்டமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எட்டாவது பாயிண்டாக, தணிக்கை வாரிய தலைவரின் முடிவுக்கு எதிராக தயாரிப்பாளர் மனுவை திருத்தி தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவதாக, புதிய கோரிக்கையுடன் தனி நீதிபதி PT ஆசாவிடம் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் புதிய மனுவை தாக்கல் செய்யலாம் என்றும் தெரிவித்திருக்கிறது. பத்தாவதாக, இந்த தீர்ப்பில் உள்ள முக்கிய அம்சமாக, திருத்தப்பட்ட மனு தாக்கலுக்கு பிறகு வழக்கின் முக்கியத்துவம் கருதி விரைவாக இந்த வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்றும் இன்று உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா, அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு அளித்த அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்.